இந்த காணி எவ்விடத்துல இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கீரிமலை அளவட்டி வீதியில காவட் வீதியை முகப்பா கொண்டு இந்த காணி வந்து இருக்குது. மொத்தம் பார்த்தீங்கன்னா, இந்த காணி வந்து 103 பரப்பு காணி இருக்குது. ஃபுல்லா வந்து பார்த்தீங்கன்னா, செம்மண் தோட்ட காணி தான். நீங்க வீடியோல பார்த்தீங்கன்னாலே தெரியும். சிவப்பு மண் காணி. கூடுதலா எல்லாரும் பார்த்தீங்கன்னு சொல்லி செம்மண் தோட்டத்தை தான் விரும்பி வேணும்னு சொல்லி சொன்னா, பயிற்சிக்கு ஒரு உகந்த ஒரு மண் வந்து இந்த செம்பட்டு மண் தான். இந்த காணிக்கல்ல பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னா கிட்டத்தட்ட ஒரு 4 குழாய் கிணறு இருக்குது. நல்ல வசதிகளோட பெரிய அளவிலான பண்ணை செய்யறதுக்கு விவசாய நடவடிக்கைகளுக்கு வந்து இந்த காணி வந்து ஒரு உகந்த ஒரு அமைவிடமா இருக்கும். இந்த காணி இந்த முகப்பை பார்த்தீங்கன்னா இந்த காவட் வீதியோட வந்து அமைஞ்சிருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 110 அடி முகப்பு வந்து இந்த காணிக்கு இருக்குது. இந்த காணியை சுத்தி பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னா எல்லாமே வந்து வேலி வந்து அறுக்கையாக்கப்பட்டிருக்கு. அதுல இருந்து சுத்தி இந்த காணி தான் ஃபுல்லா வந்து கதிகார் வேலி போட்டு அறுக்கையாக்கப்பட்டிருக்குது. நீங்க இந்த இடத்த பாத்தீங்கன்னா கூடுதலா வந்து இங்க என்ன பயிற்சியை செய்யறோம்னு பாத்தீங்கன்னா முந்திரிகா கூடுதலான அளவுல நிறைய பேர் இங்க செய்யலாம். சுத்தி இடம் பாத்தீங்கன்னா நிறைய இடத்துல இந்த முந்திரிய தோட்டம் தான் வந்து கூட செய்யலாம். சகல விதமான மரக்கறிகளுக்கும் சகல விதமான பயிற்சிக்கும் வந்து இந்த காணி வந்து ஒரு சூட்டபிளான ஒரு இடமா வந்து இருக்கும். ஒரே இடத்துல இது 100 பரப்புக்கு மேல இருக்கிறன்றபடியா நீங்க ஒரு கேம்பஸ் கட்டுறதுக்கும் நிறைய பேர் வந்து காணி தேடி கொண்டு தெரியும்னா அவைகளுக்கும் வந்து இந்த காணி வந்து ஒரு சரியான ஒரு லொக்கேஷனா இருக்குமே. வேற காபர் வந்து ஒரு குறிப்பிட்ட அளவு தூரத்திலான் இருக்கின்றபடியா பெரிய அளவிலான பிசினஸ் செய்யறாங்களுக்கு ஒரு ஸ்டோர் ரூம் தேவைன்னு சொல்லிச்சுன்னா இந்த இடத்துல வந்து கட்டிக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். என்ன சொல்லி பாத்தீங்கன்னு சொல்லுதான் இந்த காணி வந்து காவட் வீதியோடைய வந்து அமைஞ்சிருக்கின்றபடியா போக்குவரத்துக்கான ஒரு வசதி வந்து இலகுவான முறையில இருக்கும். காவட் ரோட் இருக்கிறபடியா பெரிய பெரிய வாகனங்கள் வந்து போகக்கூடிய மாதிரி இருக்கும். மற்ற நீங்க இந்த காணிக்கல்ல பாத்தீங்கன்னு சொல்லிச்சோன்னா ஒரு ஸ்டோர் ரூம் ஒன்று இருக்கு. 2 அறை கொண்ட ஒரு ஸ்டோர் ரூம் ஒன்று கட்டியிருக்கணும். அது மட்டும் இல்லாமல் ஒரு 15 மாடு கட்டக்கூடிய மாதிரியான ஒரு மாட்டு கொட்டகையும் வந்து இந்த காணிக்குள்ள வந்து அமைஞ்சிருக்குது. தண்ணி தொட்டி எல்லாம் இருக்குது. இந்த காணிக்குள்ள பாத்தீங்கன்னு சொன்னா பைப்லைனிங் வசதிகள் வந்து செஞ்சிருக்கணும். போக்குவரத்து மற்றது மின்சாரம் நீர் வசதிக்கு வந்து இந்த இடத்துல எந்த ஒரு குறையும் இருக்காது. தண்ணி எல்லாம் பார்த்தீங்கன்னா சுத்தமான தண்ணி, நல்ல குடி தண்ணி கிணறுவெல்லாம் இங்கே கூடுதலாக வந்து இருக்குது. இப்போ தண்ணீர் பிரச்சனை வந்து இங்கே இருக்காது. நீங்கள் பன்னீர் செய்யறதுக்கு விலங்கு கால்நடைகளுக்கு வந்து தண்ணி பிரச்சனை என்ற ஒரு பிரச்சனைக்கு இங்கே இடம் இருக்காது. காணிக்கு உரிமையாளர் சொல்ற விலையை பார்த்தீங்கன்னு சொன்னா பரப்பு வந்து 12.5 லட்சம் சொல்றார். இந்த விலை வந்து நிரந்தர விலையாண்டு இல்லை, ஓரளவுக்கு கொஞ்சம் கழிச்சு பேசி தீர்மானிக்கக்கூடிய மாதிரி இருக்கும். இந்த காணி சம்பந்தமான மேலதிக தகவல்களை பெற்றுக்கொள்ளணும்னு சொல்லிச்சுன்னா டிஸ்பிளேல தெரியுற இந்த நம்பருக்கு நீங்க தொடர்பு கொண்டு இந்த காணி சம்பந்தமான முழுமையான தகவலை வந்து நீங்க பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். அதே நேரத்தில் நீங்க எங்களோட யூடியூப் தளத்துல வந்து இணைஞ்சு கொள்வதன் மூலமா வந்து நீங்க மேலதிகமான வேற காணிகள் சம்பந்தமான தகவலையும் வந்து நீங்க பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும்.